மாணவர் சொன்னிக்கு வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பழமையான போர் வீரனோட சிற்பம் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளிக்குறிச்சி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டத்தில் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு பழமையான போர் வீரர் சிற்பம் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. வெள்ளிக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு பழமையான சிற்பம் இருக்கிற தகவல் கிடச்சி ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சிற்பம் வந்து எங்கே இருக்குன்னா அந்த வெள்ளிக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஜெய புஷ்பவன நாயகி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோயிலில் வந்து இந்த சிற்பம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த சிற்பத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர் வீரனோட நடுக்கல் சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த சிற்பம் ஒரு 400 வருடம் பழமையான ஒரு சிற்பம். இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுக்கல் சிற்பங்கிற விஷயம் வந்து எதுக்கு வந்து கொண்டு வருவாங்கன்னா மன்னர் காலத்தில் வீரதர செயலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து நடுக்கல் நடுற வந்து ஒரு மரபை வச்சுருந்தாங்க. மிகப்பெரிய வீரர்கள் போர் வீரர்களுக்கு வந்து நடுக்கல் சிற்பம் வந்து பங்களோட உருவத்தோடு வச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பம் வந்து 2 அடி உயரமும் 1 அடி அகலம் இருக்கிற ஒரே புடக்கல் சிற்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சிற்பத்துக்கு வந்து வலது காலில் வந்து கொண்டைக்கால் ஒரு சைடு வந்து கால் தொங்கு நிலைமையில் இருக்குது. 2 சைடு நீண்ட காலம். அப்புறம் வந்து மார்பில் வந்து ஆபரணங்களும் வலது கையில் வந்து கத்தி வந்து இப்படி உயர்த்தி பிடிச்ச மாதிரி வந்து அந்த சிற்பம் வந்து இருக்குது. இடது கையில் வந்து கதை மாதிரி ஒரு ஆயுதம் அதை வந்து கீழே ஊன்ன மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஆடோட வலது புறத்தில் வந்து குறுக்குவாள் இருக்குது. இந்த சைடு வந்து குறுக்குவாள். அது மட்டும் இல்லாமல் வந்து கொண்டைக்கால்குலேருந்து வீரக்கலலைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அணிஞ்சிருக்காங்க. கையில் வந்து வலைகள் அணிஞ்ச மாதிரி அழகாக அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது வந்து இந்த வெள்ளிக்குறிச்சி பகுதியில் வந்து நாயக்கர் போர் வீரர்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயக்கர் காலத்தில் இருந்த போர் வீரர்கள் வந்து இருந்திருக்கலாம். அவர்களில் இறந்து போன ஒரு வீரரோட நடுக்கல் சிற்பம் வந்து நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த நடுக்கல் சிற்பத்தை வந்து தெய்வம் வந்து அந்த ஊரில் வந்து அம்மன் கோயிலில் வச்சு வணங்கிட்டு வர்றாங்க. ஸோ இதான் வெள்ளிக்குறிச்சிங்கிற ஊரில் கண்டுபிடிச்ச 400 வருடம் பழமையான நடுக்கல் சிற்பத்தோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.